அதனால தான் இது ஆக்சிடென்டல்னு சொல்கிறாங்களா? பேங்காக்கில் நடந்த மிஸ் தாய்லாந்து ஃபங்க்ஷனில் தான் இந்த விஷயம் நடந்தது. அவங்க முன்பல்ல லேமினேட்ஸ் வச்சுருக்காங்க. அது பேசுகிறப்ப விழுந்துருச்சு. லேமினேட்ஸுங்கிறது முன்பல்லோட அழகை சீர்படுத்துறதுக்காக வைக்கிற ப்ரொசீஜர். வெனீர்ஸ் ஃபிக்ஸ்டு தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அது விழுகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விழுகும். கேப்போட பசைத்தன்மை நீங்கிருச்சுன்னா விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். கலட்டி மாற்ற பல்செட் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி விழுக தான் செய்யும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா அது பக்கத்து பல்லோட சப்போர்ட்டில் தான் வரும். அந்த சப்போர்ட் பல் வீக் ஆச்சுன்னா பல்செட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மேலே இருக்க இந்த வீடியோவில் மேலையும் கீழையும் ஃபுல் கலட்டி மாற்ற பல்செட் போட்டு இது வந்து உங்களோட தாடையோட சப்போர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஒரே பல்செட் போட்டிருக்கவங்க, தாடை எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி யாராவது அடித்தாங்களோ இல்லை இடித்தாலோ இந்த பல்செட் விழுகிற வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக ஃபிக்ஸ்டு ஆப்ஷன் வந்து இம்ப்ளான்ட் தான். இம்ப்ளான்ட் லூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். இம்ப்ளான்ட்டை ஸ்க்ரூ வச்சு இல்லைன்னா சிமெண்ட் வச்சு நம்ம லூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ லூஸ் ஆச்சுனாலோ இல்லை வச்சிருக்க சிமெண்ட் வந்து வீக் ஆச்சுனாலோ அது விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கடவுள் கொடுத்த இயற்கை பல்லே நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம் விழுந்துரும் இல்லையா? அதே மாதிரி செயற்கை பல்லும் நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாலோ இல்லை டாக்டர் கிட்ட விசிட் பண்ணலைனாலோ விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. என்றும் உங்கள் புன்னகையில் உங்கள் நல்ல அவங்க.